man it. above the line எழுதிட்டோம் m t போட்டுட்டோம் first position இருக்காங்கல first positionல light dot வச்சிட்டோம் அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு இன்னொரு இதோட long vowels ஓட சேர்த்து சொல்றேன் so that உங்களுக்கு வித்தியாசம் புரியும் இதுவும் m உம் t உம் உள்ள ஸ்ட்ரோக் தான் இதுவும் m உம் t உம் உள்ள ஸ்ட்ரோக் தான் ரெண்டுமே m உம் t உள்ள ஸ்ட்ரோக் தான் இத நம்ம என்ன சொல்லுவோம் mat இத என்ன சொல்லுவோம் mate அப்ப நம்ம இங்க என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அந்த a வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் இந்த இடத்துல a வந்து என்ன சொல்றோம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் mate அப்படினு ஆனா இங்க என்ன சொல்றோம் சும்மா mat அப்படி மட்டும் தான் சொல்றோம் அப்ப நமக்கு vowels ஸ்ட்ரெஸ் பண்ணாம நார்மலா நம்ம சொல்லும்போது அது ஷார்ட் vowel ஆகும் எங்கெல்லாம் vowels வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்களோ அங்க வந்து லாங் vowels யூஸ் பண்ணுங்க mate எப்படி எழுதுறீங்க மே it mate இங்க டார்க்கான செகண்ட் பொசிஷன்ல டார்க்கான டாட் வந்துரும் ஓகேவா இப்போ cat அப்ப எப்படி வரும் cat cat it cat அப்ப k c ஓட ஸ்பெல்லிங் cat it cat இப்போ rat எப்படி எழுதுவோம் அதே மாதிரி தான் r t light dot இப்போ இதோட எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன் வித்தியாசம் தெரிஞ்சுக்காக இது என்னது rate rate அப்போ ஆட்டோமேட்டிக்கா vowel வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது a வந்து எத்தனாவதுல வரும் டாட்ல செகண்ட் பொசிஷன்ல வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா r வந்து on the line எழுதிட்டு டார்க் டாட் வைக்கணும் அப்ப இது என்ன ஆயிடும் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து vowel செகண்ட் பிளேஸ் இருக்கனால அதோட ஸ்ட்ரோக் வந்து on the line இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது rate அப்படினு ஆயிடும் இது என்னது a வந்து ஷார்ட் vowels இருக்கனால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல rat அப்படினு வந்துரும் ஓகேவா இன்னும் உங்களுக்கு ரெண்டு மூணு